ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, செயலில் ஒன்றத்தையும் காணோம். நடிகரோட வீக்கெண்டு பார்ட்டிக்கு போய் விரக்தியில் வந்த நடிகை, ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியில் வந்திருக்காங்க. யார் இந்த நடிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்னிந்திய சினிமாவில் தற்போது முன்னணி நடிகையாக வலம் வரக்கூடிய அந்த இளம் நடிகை சமீபத்தில் ஒரு பேன் இந்தியா ஹீரோவோட அந்த ரேஞ்சுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடிகரோட ரொம்ப நெருக்கமாக பழகி வந்திருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டு வந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து நடித்த படம் பெரிய ஹிட் அடித்ததுக்கப்புறம் அந்த நட்பு இன்னும் நெருக்கமானதுக்கப்புறம் வேறு ஸ்டேஜுக்கு போகும்ல, அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், பெரிய டைரக்டர் உங்களை பற்றி பேசலாம், வச்சு செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருக்காரு, அதாவது படத்தில். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ப்ராமிஸ்க்கெல்லாம் அள்ளி வீசி இருக்கிறாரு வாக்குறுதிகளை. அதனால் நடிகையும் ரொம்ப முழு நம்பிக்கையோட சந்தோஷமாக பட வாய்ப்புகள் கிடைச்ச பட வாய்ப்புகள்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் சொல்கிற அந்த பட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ கடந்த வார இறுதியில் 2 பேருமே வேறு ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே ஜோடியாக போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முழு வீக்கெண்டையும் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சுட்டு வராமல் அந்த 2 பேருமே அந்த முழு வீக்கெண்டையும் ஒன்றா செலவழித்து ஒன்று மண்ணுமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. சரியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சந்திப்பிலாச்சும் ஒரு புதிய படம் குறித்து உறுதியான அறிவிப்பு, இந்த மாதிரி வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல், இது நாளைக்கு போய் சைன் பண்ணலாம், நாளைக்கு போய் அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேராச்சும் சொல்லுவார், மீட்டிங்காச்சும் அரேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நடிகைக்கு ஏமாற்றம் தான். அங்கே நடந்ததே வேறு. வழக்கம் போல் பெரிய பெரிய பேச்சுக்கள் தான், எதிர்கால திட்டங்கள், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஆறுதலான வார்த்தைகள் மட்டும்தான் கிடைச்சதான் அந்த நடிகர்கிட்ட இருந்து. எந்த இயக்குனர் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் இல்லை, தயாரிப்பாளர் சந்திப்பு இல்லை, புதிய பட ஒப்பந்தம் பற்றிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இதனால் வாய் மட்டும்தான் பெரிய பெரிய வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்குது. ஆனால் செயலில் ஒன்றுமே காணவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் நடிகை கடும் விரக்தியில் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு இதுக்கப்புறம் நடிகை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நல்லா படம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி வேறு தான் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமே யாருக்குமே ஓசியில் கொடுக்குறதா இல்லை. எதுவாக இருந்தாலும் வாயில் சொல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமாச்சும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்களாம். அப்பயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கல. நல்லா நோட் பண்ணிங்கன்னா. ஆனால் எல்லாமே சைன் பண்ணி ஓகே படம் இப்போ அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா எந்த தப்பும் இல்லை அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நடிகை தான் சொல்லப்படுது. ஸோ இந்த கிசுகிசு எந்த நடிகர் நடிகை பற்றி அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது கோலிவுட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பேசப்பட்டு வருது. ஏன்னா பேன் இந்தியா நடிகர் அப்படின்னு ரீசெண்டாக உயர்ந்த நடிகர் அப்படின்னு யாரும் தெரியும் தெலுங்கு வட்டாரத்தில். ஸோ அவங்களோட சேர்ந்து நடித்த நடிகை யார் அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடிகைகள் இந்த சமயத்தில் முன்ன காலத்துலலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒதுங்கிடுவாங்க சினிமா விட்டு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெறித்தனமாக கவர்ச்சி காட்டி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒதுக்கிற போகிறாங்க. அதனால் அதுக்காகவே கவர்ச்சி அதிகமாக காட்டுறது, சில பல திரைமறை வேலைகள் அதிகமாக காட்டுறது அப்படின்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. யார் இந்த நடிகை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்னேகா அவங்கள பற்றின ஒரு 15 நிமிஷம் முழு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிக்க விட வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசினை பொழந்து கட்டிய நடிகர்கள் அப்படின்ற ஒரு வீடியோவும் 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்னேகா வெறியர்கள், அசின் வெறியர்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. ரம்யா ஆன்ட்டி சீரீஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்கில்.